ராமு சோமு அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அந்த கிராமத்தில் ஒரு தோசை கடையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்க தோசை கடையில் என்ன ஸ்பெஷல்னா, அண்ணன் ராமு தோசை ரொம்ப நல்லாவே சுடுவான், தம்பி சோமு சாம்பார் சட்னி செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இப்படி அவங்களுடைய தோசை கடை வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு போதுமான அளவு லாபமும் கிடைச்சிது. ஒரு நாள் ராமு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு பொண்ணு நடந்து அவங்க கடைக்கு வந்தா. அண்ணன், எனக்கு ஒரு பிளேட் மசால் தோசை கொடுங்க, கூடவே கொஞ்சம் சாம்பாரை சேர்த்து கொடுங்க. சாம்பாரில் தோசையை ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் ருசியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமு, இங்கே பாருமா, மசால் தோசை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், நீ கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இரு. நல்லா நெய் ஊற்றி நீ கேட்ட மாதிரியே ருசியான மசால் தோசையும் சாம்பாரையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் ராமு. அப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேருமே சேர்ந்து அந்த தோசை கடையை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் அவங்க செய்கிற தோசையும் சாம்பார் சட்னியும் ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் சோமு இப்படி சொன்னான். அண்ணன், பார்த்தீங்களா, நமக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் லாபம் கிடைக்குது. நம்ம யார்கிட்டேயும் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னான் சோமு. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் உக்காந்து வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததும் ராமு இப்படி சொன்னான். தம்பி, வா போய் சீக்கிரமாக தூங்கலாம். காலையில் நேரமாக எழுந்து சாப்பாடெல்லாம் தயார் செஞ்சு கடைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே போய் தூங்கலாம் அப்படின்னு சொன்னான் ராமு. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சில நாட்கள் போச்சு. வழக்கம் போல் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அந்த தோசை கடையை நடத்திட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே அவங்க கடை தோசையும் சாம்பார் சட்னியோடைய ருசியும் ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராமு கட்டிலில் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தான். சோமு நடந்து அங்கே வந்தான். அங்கே வந்த சோமு இப்படி சொன்னான். அண்ணன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் செய்கிற சாம்பார் சட்னியால் தான் நம்ம கடைக்கு இவ்வளோ கூட்டம் வருது. வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போகுது, அதிக லாபமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சோமு. அதை கேட்ட ராமு, இங்கே பாருப்பா, உன்கிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. நான் சுடுற தோசையினால தான் நம்ம கடைக்கு அவ்வளோ கூட்டம் வருது. என்னை மாதிரி ருசியான தோசையை யாராலையுமே சுட முடியாது அப்படின்னு சொன்னான் ராமு. அப்படி அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி தன்னால் தான் அதிக லாபம் வருது அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் ராமு தான் செய்கிற தோசையினால் அப்படின்னு சொன்னான். சோமு நான் செய்கிற சாம்பார் சட்னி தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் 2 பேரும் எதுவும் நடக்காதது போலவே கடைக்கு போய் அவங்க வழக்கம் போல் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய தோசை வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. லாபமும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சில மாதங்கள் ஆச்சு. ஒரு நாள் குணா ராமுடைய வீட்டுக்கு வந்தான். குணா அண்ணன் தம்பியை பிரிக்கலான்னு திட்டம் போட்டிருந்தான், பொறாம பிடிச்சவன். அங்கே வந்ததும் ராமு இப்படி கேட்டான். என்ன குணா அண்ணன், இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ராமு. அதுக்கு குணா, இங்கே பாரு ராமு, உன் தம்பி உன்னை பற்றி ஊர் முழுக்க தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கான். அவன் சாம்பார் சட்னியால் தான் வியாபாரம் நல்லபடியாக போகுதான். நான் சொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லிக்காத, எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொன்னான் குணா. அங்கிருந்து கிளம்பி சோமு கிட்ட வந்தான். சோமு, உன் அண்ணன் ஊர் முழுக்க உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான். அவன் சொல்கிற தோசைக்காக தான் மக்கள் அவனை தேடி வராங்களாம். நீ செய்கிற சாம்பார் சட்னி நல்லாவே இல்லையா? நான் சொன்னேன்னு நீயும் அவன்கிட்ட சொல்லிடாதப்பா. ஏதோ சின்ன பையன், நீ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னான் குணா. இது எல்லாத்தையும் கேட்ட சோமு இப்படி சொன்னான். என்ன சொல்கிறீங்க குணா அண்ணன்? என் அண்ணன் இப்படி தான் சொல்லி வச்சுருக்கானா? இதுக்கப்புறமா நான் தனியாக கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பார்த்துடலாம், நான் செய்கிற சாம்பார் சட்னியா இல்லை அவன் சுடுற தோசையான்னு அப்படின்னு சொன்னான் சோமு. சோமு ராமு கிட்ட வந்து இப்படி சொன்னான். அண்ணன்,
நான் தனியாக தோசை கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் கூட சேர்ந்து வியாபாரம் செய்கிறது, அதான் நான் தனியாக கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சோமு. அப்படி ஒரு பக்கம் ராமு சோமு இல்லாமலே அந்த தோசை கடையை நடத்திட்டு வந்தான். அங்கே வரவங்களும் தோசையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே அந்த சாம்பார் சட்னி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சாப்பிட்டு முடித்ததும் அங்கே இருந்த பெரியவர் இப்படி சொன்னார், இங்கே பாருப்பா ராமு, உன் கடையில் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக தான் இருக்குது. ஆனால் சாம்பார் சட்னி சாப்பிட்ற மாதிரி இல்லை, சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். பக்கத்தில் இருந்த பெரியவரும், ஆமாம்ப்பா, நீ செய்கிற தோசை நல்லா தான் இருக்குது. ஆனால் உன் தம்பி செய்கிற சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப தான் அதோடைய ருசி இன்னும் நல்லா இருக்கும். நீ போய் உன் தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவனை உன் கூடவே கூட்டிகிட்டு வந்து இந்த தோசை கடையை நடத்துப்பா, இல்லைனா உன்னுடைய வியாபாரம் மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். இந்த பக்கம் சோமுவும் ஒரு தோசை கடையை ஆரம்பித்தான். எல்லாரும் வாங்க, சூடான தோசை சாம்பார் சட்னி தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படி அங்கே வந்த கொஞ்சம் பேர் சோமு கடை ஆரம்பிச்சிருக்கானேன்னு அவன் கடையில் தோசையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் சுட்ட தோசையை அவங்க யாராலையும் சுத்தமாக சாப்பிடவே முடியலை. ஒரு வழியாக அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாங்க. அங்கே இருந்த ஒரு பாட்டி இப்படி சொன்னாங்க, இங்கே பாரு சோமு கண்ணா, நீ செய்கிற சாம்பார் சட்னி சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்குதான், ஆனால் தோசையை சுத்தமாக சாப்பிட முடியல, கல் மாதிரி இருக்குது. உன் அண்ணன் தோசை சுட்டா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கே ருசியாக இருக்கும்பா. நீ எதுக்கு அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு தனியாக வியாபாரம் செய்கிற? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து தோசை கடையை நடத்துங்க, அப்போ தான் லாபம் கிடைக்கும், இல்லைனா நஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு வாரம் போச்சு. ராமு இப்படி யோசித்தான், அடடே, நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, தம்பியை நம்ம கூடவே வச்சுருந்தா நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்காது, நம்ம திரும்பவும் தம்பியை நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சான் ராமு. இந்த பக்கம் சோமு இப்படி யோசித்தான், நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன். அண்ணன் கூட சேர்ந்து வியாபாரம் செய்கிறப்ப தோசை கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு, அதிக லாபமும் கிடச்சிது. இப்போ மொத்தமாக நஷ்டமாகிடுச்சே அப்படின்னு யோசித்தான். வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னான், அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த தோசை கடையை நடத்தலாம், நம்ம சேர்ந்து நடத்தினாதான் வியாபாரம் நல்லபடியாக போகும் அப்படின்னு. அதுக்கு ராமு, ஆமாம் தம்பி, நான் செஞ்சதும் தப்பு தான், நீ என் தம்பி, நான் உன்னை அப்படி நினச்சிருக்க கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த தோசை கடையை நடத்தலாம் அப்படின்னு சொன்னான் ராமு. அப்படி அவங்க 2 பேருமே சேர்ந்து அடுத்த நாள்ல இருந்து அந்த தோசை கடையை ஒன்றா சேர்ந்து நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து அந்த ருசியான தோசையும் சாம்பார் சட்னியும் வாங்கி சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.